அவருடைய நாமத்திற்காக நம்முடைய பாவங்கள் இன்று மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன. மந்திர தந்திரங்கள் என்று சொல்லி உங்களையே மாய்த்து கொள்ளாதிருங்கள். வில்லி சூனிய காட்டு என்று அதையே எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இயேசு என்னும் ரோஜா, சாரோனின் ரோஜா, உள்ளழகும் நிறைந்தவராய் இருந்தார். அதே அழகை உங்களுக்கும் என்று தருவார். ரோஜாவின் மறு குணம் வாசனை. இயேசுவின் வாழ்க்கையில் இருந்த வாசனை அவருடைய பெயரில் இருந்ததாம். உன்னத பாட்டு 1:3 அதை சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அது இன்பமான வாசனையை தருகிறது. இயேசு என்ற பெயர் பரிமள தைலம், இன்பமான வாசனை உடையது. வேதம் சொல்லுகிறது பிரசங்கி 7:1, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் நற்கீர்த்தியே நலம், நற்கீர்த்தியே நலம். சங்கீதம் 112:6 பாருங்கள். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். என் அருள்நாதர் இயேசு லூக்கா 4:14 படி, என் அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதிலும் கீர்த்தி பெற்றவராய் விளங்கினார். சகல தேசங்களிலும் இருந்து கீர்த்தி அவருக்கு புறப்பட்டு வந்தது. நற்கீர்த்தி, அது நித்திய கீர்த்தி. இன்றைக்கும் அந்த கீர்த்தி அவருக்கு இருக்கிறது. பாருங்கள், ஏன் அவருக்கு அந்த கீர்த்தி, அந்த நாமத்தில் என்ன அப்படி இருக்கிறது? இன்றும் நாம் 2000 வருடங்களுக்கு பிறகும் அந்த பெயரை ஏன் போற்றி புகழ்கிறோம்? முதலாவது 1 யோவான் 2:12 படி, அவருடைய நாமத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன. அவருடைய நாமத்திற்காக நம்முடைய பாவங்கள் இன்று மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன. நான் சிறுவனாய் இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டேன். சிறுவர்களுக்கு தெரியும், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டால் எப்பொழுதும் எந்த சைக்கிளை பார்த்தாலும் அதை பிடித்து ஓட்ட வேண்டும் போல இருக்கும். ஒரு நாள் என் மாமா என் வீட்டிற்கு வந்தார். அவர் என் பெற்றோரோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அரைகுறையாக சைக்கிள் படித்திருந்த நான் அந்த சைக்கிளை தூக்கி கொண்டு வெளியே ஓடிவிட்டேன். வழியில் என் நண்பன் ஒருவன் வந்தான். அவனை ஏறடா பின்னாலே என்று சொன்னேன். அந்த நாட்களிலே 2 பேராக சைக்கிளில் போகவே கூடாது. இப்போ 10 பேர்னாலும் போகலாம். அப்போ 2 பேர். நம்ம பிரதர் விக்டர் கேட்டு பாருங்க, 2 பேர் போனால் முதுகில் அடித்து இறக்கி விட்டுருப்பார். அப்போ அதே மாதிரி ஒரு போலீஸ்காரங்களை பிடித்து கொண்டார். இறங்குங்கடா கீழே என்று சொன்னார். நடங்கடா ஸ்டேஷனுக்கு என்று சொன்னார். 2 பேரும் என்னடா செய்யறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே போனோம். பாதி வழியில் சொன்னேன், சார் இந்த சைக்கிள் என்னது இல்லை சார் என்று சொன்னேன். யாருதுரா அப்படின்னு கேட்டார். அதில் பேர் எழுதியிருக்கு பாருங்க. அவர் பார்த்தார். செல்லையா. செல்லையாவா? டே, அவர் ஏற்று இல்லடா, அவர் ஹெட் கான்ஸ்டபிள் தானே? ஆமாம், அவர் தான். உனக்கு எப்படி தான் அவர் சைக்கிள் எங்கே திருடிக்கிட்டு வந்த நீ என்று கேட்டார். அவர் எங்கள் மாமா சார் அப்படின்னு. இதை முதலே சொல்லி தொலைக்கிறதானடா படுவாவி பயலே. ஓடிப்போ சைக்கிளில் ஏறி. செல்லையா பேருக்காக உன்னை மன்னிக்கிறேன், ஓடிப்போ என்று சொன்னேன். கொஞ்சம் தூரம் சைக்கிளை தள்ளி ஏறிக்கிட்டு வந்தேன். அப்படியே என் ஃப்ரெண்டை விடாமல் அவனையும் ஏற்றிக்கிட்டு வந்து சேர்ந்தேன். என் மாமா பேருனால என் குற்றம் அன்று மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆகவே அந்த பெயர் இன்றும் நம்முடைய உள்ளத்திலே கீர்த்தி பெற்று விளங்குகிறது. பாருங்கள், என் அப்பன் இயேசு இன்னொரு காரியத்தை சொல்லி போனார். மார்க் 16:17 என்ன சொல்லி போனார்? என் நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். என் பெயரை சொல்லுங்கப்பா, அது நடுங்கும் என்று சொன்னார். எத்தனை உண்மை, எத்தனை உண்மை. கடந்த டிசம்பர் மாதம் மகாராஷ்டிராவில் உள்ள பூனா நகருக்கு சென்றிருந்தோம். ஏராளமான மக்கள், 2 லட்சம் மக்கள் வந்திருந்தார்கள். நான் முதல் நாள் என் மகன் பேசுவதற்கு முன்பதாக அவனை அறிமுகம் செய்து வைத்துவிட்டு ஜபத்திற்காக ஒரு ஹிந்தி பாடலை பாடினேன்.
அந்த ஊரில் உள்ளவர்கள் மராட்டிய மொழி தான் பேசுவார்கள். நான் ஹிந்தியில் இயேசு அழைக்கிறார் பாடலை பாடினேன். கூட ஒரு கவியை நான் பாட ஆரம்பிக்கும் முன்னால அந்த கூட்டத்தில் யார் யாருக்கு பிசாசு பிடித்திருந்ததோ அத்தனை பேரும் எந்திரிச்சிட்டாங்க. ஒரே ஆட்டம். இயேசு என்ற பெயரை பாட்டில் கேட்டாலே, அதுவும் இந்தி மொழியில பாடினதை மராட்டிய மொழியில கேட்டாலே ஆடுகிற பிசாசை கண்டு நாம் பயப்பட வேண்டுமா? இல்லை இல்லை. இயேசு என்ற பெயருக்கு அத்தனை கீர்த்தி, அத்தனை புகழ், நித்திய கீர்த்தி உள்ள பெயர். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். பிசாசை கண்டு பயப்படாதிருங்கள். மந்திர தந்திரங்கள் என்று சொல்லி உங்களையே மாய்த்து கொள்ளாதிருங்கள். பில்லி சூனிய கட்டு என்று அதையே எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஒரே ஒரு வார்த்தை, இயேசு என்ற பெயர் பிசாசுகளை நடுங்க வைக்கும்.